நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த சோயூஸ் விண்கலம் அதனோட இணைந்துட்டு இந்த டிராகன் 9 விண்கலமும் அதனோட இணைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த இப்போ இந்த இணைந்த விண்கலத்துல இந்த சர்வதேச விண்வெளி மையங்கிறது உள்ள அந்த பரப்பளவு எவ்வளவு இருக்கும்? இப்போ அவங்க ஒரு 7 பேர் அதில் தங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ஊர்ல போய் தங்கினாலே ஒரு வாரம் 2 வாரத்தில் அவங்க திரும்பி புதிய இடங்கள்ல இருந்து வருவதிலே சிக்கல் ஏற்படுது. இவங்க கிட்டத்தட்ட 8 நாட்கள்ல திரும்பி வரவங்க இந்த 8 மாசமா அவங்க உள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய மனநிலை, அந்த உடல்நிலை, அதற்கான பாதிப்புகள், அந்த அவருடைய அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் இவையெல்லாம் எப்படி இருக்குது சார்? இது இப்ப சுனிதா வில்லியம்ஸ் தெரிஞ்சிருக்காங்க, ஏற்கனவே ஒரு 322 நாள் மேல அங்க இருந்திருக்காங்க. நம்மளோட திரும்பி போறதுல சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியும் போது அந்த அவங்களோட மனநிலை, அவங்க அந்த திரும்பி வருவதில் உள்ள அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியா தக்க வைப்பதற்கு டெய்லி அவங்க கூட பேசுவாங்களா சார்? கீழே இருந்து நாசால இருந்தோ அல்லது இங்க தொடர்பு மையத்தில் இருந்தோ டெய்லி தினமும் அவர்களோட தொடர்பு கொண்டு பேசுவது மற்ற அம்சங்கள்லாம் இருக்கா சார்? நம்ம பேசிட்டே இருக்கு. சுனிதா வில்லியம்ஸே என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இங்க இருக்க ஜாலியா இருக்கேன், திரும்பி வராம தான் இன்னும் ஜாலியா இருக்கேன். பயந்துட்டு இருக்காங்களோ? ஆமா, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க பேசல, அவங்க குடும்பத்தார் பேச. ஏன்னா 7 பேர் அங்க இருக்காங்க, ஒருத்தர் இல்ல. அங்க 13 பேர் இருப்பதற்கான வசதி இருக்கு அந்த இடத்துல. ஆமா, ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களாவை இருக்காங்க. அந்த அளவுக்கு இடம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 3 பெட்ரூம் பங்களா மாதிரி, ஒரு 3 பெட்ரூம் மாதிரி பெரிய பங்களா, பெட்ரூம் வீடு மாதிரி இருக்கு. 3 பெட்ரூம் ஃபிளாட் இல்ல, பெரிய பங்களா மாதிரி இடம் இருக்கு. சரி, உங்களுக்கு என்னன்னா, இப்ப நீங்க படுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டா நீங்க உங்களை சிக் பண்ணிக்கலாம், அப்படிதான் படுக்கும். அது மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி இடம். சரி, அதாவது ஒரு டெலிபோன் பூத் மாதிரியான ஒரு இடம், பிரைவேட் ஸ்பேஸ். ஓகே. அந்த நீங்க உங்களுடைய குடும்பத்தார் போட்டோ வச்சுக்கலாம், உங்களோட சொந்த விஷயங்கள் வச்சுக்கலாம். உங்க குடும்பத்தார் உங்களுக்கு பிடிச்சி சாக்லேட் அனுப்புவாங்க, அதை நீங்க தனியா வச்சுக்கலாம், மற்றவங்க கொடுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். அது மாதிரி மற்றபடி 2 கிச்சன் ரஷ்யா நேரத்துல ஒரு கிச்சன், அமெரிக்காவோட ஏர்போர்ட். சமைக்கலாம் உள்ள, சமையல்லாம் பண்ணலாம். ஹீட் தான் பண்ணோம். அதாவது இங்க இருந்து ஒரு செமியா சமைச்ச உணவு அங்க போகும். சரி, அது ஒரு பாக்கெட்ல இருக்கும், அதை நீங்க ஹீட் பண்ணி சாப்பிடணும். நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி பேக்கா இருக்கும், அதுல இருந்து சாப்பிடணும். அது பல்வேறு விதமான உணவுகள் போகும். அங்க இருக்க ரஷ்யால இருக்கிறவங்க சரி, அமெரிக்கால இருக்கிறவங்க சரி, அங்க இருக்கிறவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க கீழே என்ன வேணா பேசியாங்க, மேல நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இருக்கோம், அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சொல்லி சேர்ந்து சாப்பிடுவாங்க. யாருக்காவது பிறந்த நாள் வந்தா அங்க இருக்கக்கூடிய உணவெல்லாம் வச்சு அவங்களே ஒரு பிறந்த நாள் பர்த்டே அது மாதிரிலாம் கொண்டாட மாட்டேன். டெய்லி நீங்க உங்க குடும்பத்தாரோட பேச ஒரு டைம் இருக்கும், அப்ப நீங்க வீடியோ கால்ல பேசலாம். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரவுண்ட் கண்ட்ரோல் பேசுவாங்க. அடுத்த 15 நிமிஷம் நீங்க என்ன செய்யணும், என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு சின்ன கருத்து சொல்றேன். ஒரு நாளைக்கு 16 தடவை பூமியை சுத்திக்கும். 16 முறை பூமியை சுத்திக்குவார். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பூமியை சுத்தும். இப்போ பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல புயல் இருக்குன்னு, அப்ப நீங்க 16 முறை அந்த புயலுக்கு மேல போகிறீங்க. அப்ப அந்த புயல் நடந்து போறத நீங்க மேல புகைப்படம் எடுக்கும். பூமியில சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு புயல் வந்திருக்கு, அது மேல பறந்து போகும்போது உங்க 7 பேர்ல யாராவது போட்டோ எடுத்து அதை காமிச்சுட்டாங்க. இது மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் அங்க செடி வளர்க்குறாங்க.